நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கைமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என தாய்மொழியான தமிழை வணங்கி நான் உரையை தொடங்குகிறேன். பாவலர் போற்றும் வையை நதி தமிழ் பாண்டிய செங்கோல் நின்னபதி ஓவிய வீதிகள் சூழ்ந்திருக்கும் ஊரில் மல்லிகை பூமணம் வாழ்ந்திருக்கும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அழகு பார்த்த மாமதுரையிலிருந்து தமிழர் பெருமை பற்றி பேச வந்துள்ளேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமோ யாதும் ஊரே யாவரும் கேடிடமோ உலக நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது தமிழ் மொழி. பழந்தமிழரின் வீரம் போற்றும் புறநானூறு, அக வாழ்க்கையை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம், வாழ்வியலை பேசும் திருக்குறள் என எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டிருக்கிறதான் தமிழ் மொழி. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நேசிக்கிறவன் தான் தமிழன். ஆமா, காளையோ மாடோ தன்னோட பாசமா இருந்த தன்னோட காளை மாடு ஏதோ இறந்தாலோ கட்டி அடைத்து கண்ணீர் மல்க சிந்துவது யாருன்னா தமிழன் தான். எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க ஒரு தமிழ் சங்கம் வைத்து தமிழுக்கென கலை, பண்பாடு, கலாச்சாரம், மொழி என எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டே இருக்கிறது தமிழ் சங்கம். உலகத்திலேயே 7102 மொழிகள் இருந்தும் 7 மொழிக்கு மட்டுமே செம்மொழிக்கான தகுதியை பெற்றிருக்கு. அதுல மொத்தம் 2 மூத்த மொழிகள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், சமஸ்கிருதமும் தமிழும். சமஸ்கிருதம் வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கிற அத்திப்பாராலையும், தமிழ் வந்துட்டு கோவில் நகரமான மதுரையிலே உலகத்திலேயே முதலா தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட எந்த இடம்னா கோவில் நகரமான மாமதுரையில தான். அங்க கிமு 6ஆம் நூற்றாண்டில இருந்து இப்ப வரைக்கும் 60,000 தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. தோண்ட தோண்ட நீர் பெருகும், அது போல தோண்ட தோண்ட தமிழரின் பெருமதாக பெருகி கொண்டே இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அதை எடுத்துக்காட்டாக இருக்கிறது கீழடி. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரீசன்ட் அப்டேட்ல கீழடியில வந்துட்டு 2200 பழமையான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை பொருட்களும் மட்பாண்டங்களும் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க வாழ்ந்ததற்கான சான்றுகளும் அங்க இருக்கு. தஞ்சை பெரிய கோயில் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கிற அந்த ஒரு செந்நிற கற்களை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அந்த அழுத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த கல்லை மேல கொண்டு போனாங்கன்றத இப்ப வரைக்கும் இருக்கிற சயின்டிஸ்டாலேயே விளங்க முடியல. அப்ப செஞ்சான் அருள்மொழி தேவர், கீழே இருந்து கல்லை உச்சியில கொண்டு போய் வச்சான். அதே மாதிரி கல்லணை 2000 ஆண்டுகள் முடிய போற நேரத்திலையும் கல்லணை உன்னுக்கு இன்னும் நிக்குதுன்னா அதுக்கு காரணம் கல்லணை எதுவுமே ஆகல. அதே மாதிரி கடல் வணிகம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுது சும்மாவா சொன்னாங்க. அந்த இப்ப இருக்கிற காலத்துல எல்லாம் கூகுள் மேப்ஸ், ரேடார் எல்லாமே வச்சுட்டு போய் கடல் வணிகம் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா அந்த காலத்துல கூகுள் மேப்ஸ் கிடையாது, ரேடார் கிடையாது, எதுவுமே இல்ல. வெறும் காற்றோட திசையையும் நட்சத்திரங்களோட வழிகாட்டுதல் மட்டுமே வச்சு கடல் வணிகம் சிங்கப்பூர்ல இருந்து ரோம் வரைக்கும், இங்க இருந்து கிரேக்கத்திற்கும் வணிகம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதற்கான சான்றுகள் அங்க நம்ம ஊர்ல இருந்து போன தமிழர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாம் அங்க மியூசியத்துல வச்சிருக்காங்க. 18 மொழிகள்லயே 18 மொழிகள் படிச்ச பாரதியாரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னாரு. இந்த காலத்துல நீங்க ராப் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் எல்லாம் பாட்டு கேட்டீங்க இல்லையா? அந்த காலத்துல நம்ம தமிழ்ல எழுதியிருக்காங்க பாருங்க. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி கத்திரிகா நகையன போத கொத்துப்பறை கொட்ட கலவிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்கு பிடி என முது கூகை கொட்புற்றல நற்ற பணவுரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பெறவல பெருமானை. இது எப்படி புகுந்து விளையாடலங்க, நம்பர்ஸ் எல்லாமே புகுந்து விளையாடி இருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ் நம்பர்ஸ் எது வரைக்கும் தெரியும்? 1ல இருந்து க்ரோஸ் வரைக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் பில்லியன், மில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் தெரியுமா? ஆனா தமிழனை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அற்புதம், நிக அற்புதம், கும்பம், கணம், கற்பம், நிகர்பம், பதுமம், சங்கம், வெள்ளம், அந்நியம், அர்த்தம், பரார்த்தம், பூரியம், கோடி கோடி முக்கோடியா பிரம்ம கற்பம்